இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அழுக்கான உடையோட ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ரோட்ல உட்காந்து அங்க வாரவங்க கிட்ட பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப யாருமே அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்காம போறாங்க. அப்ப அங்க வந்த ஒரு பையன் கிட்ட இந்த பொண்ணு காலை பிடிச்சிட்டு பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போறான். அதுக்கப்புறமா ஒரு வயசான பெரியவர் அந்த பொண்ணு கிட்ட வராரு. வந்த அந்த வயசானவரும் பாத்தீங்கன்னா அவர் கையில வச்சிருந்த ஒரு பையில இருந்து ரொட்டியை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. இந்த அம்மா இதை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் கிட்ட சொல்றா, என்னோட அப்பா அம்மா 2 பேருமே தீ விபத்துல வீட்டோட எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. எனக்கு யாருமே இல்ல, அது மட்டும் இல்ல எனக்கு இருக்க வீடும் இல்ல, படிக்க கூட வசதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட சொல்றா. அப்ப அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, உனக்கு தங்குறதுக்கான வசதியை என்னோட மருமக கிட்டையும் மகன் கிட்டையும் பேசிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா அவரோட மருமக கிட்ட இந்த பொண்ணை பத்தி சொல்றாரு. அவனும் பாத்தீங்கன்னா அந்த பெரியவரை பார்த்து சொல்றா, நீனே இங்க தண்டமா இருக்கா, அதுல வேற ரோட்ல இருக்கவளையும் கூட்டிட்டு வந்து தண்டமா வைக்க போறியா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை திட்டுறா. அதுக்கு அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா என்னோட மகன் கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டது அந்த மருமக பாத்தீங்கன்னா அந்த பெரியவரை வந்து கண்ணத்திலேயே ஓங்கி அடிக்கிறா. அப்படி அடிச்சிட்டு சொல்றா, போயிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அவரோட பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணை பத்தி அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா அவரோட மனைவி கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை பத்தி சொல்றாரு. அந்த மனைவியும் பாத்தீங்கன்னா அந்த கணவர் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் இந்த பெரியவர் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போர்வையை போத்திக்கிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பெரியவரும் போயிட்டு அந்த பொண்ணை எழுப்பி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது தங்கி நல்லா படிச்சு ஒரு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படியே அந்த பெரியவரும் வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தா அவரோட மகனும் மருமகளும் அந்த பெரியவரை பார்த்து, வீட்டுல இருந்த பணத்தை திருடி கொண்டு போய் யாருக்கு கொடுத்துட்டு வர, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை வெளியே தள்ளி அனுப்புறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெரியவர் பாத்தீங்கன்னா நமக்குன்னு யாரும் இல்ல, எத்தனை நாளைக்கு ரோட்லயே தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவை எடுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கார்ல வரா. வந்த இந்த பொண்ணு அந்த பெரியவரை பார்த்துட்டு காரை திருப்பிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வாரா. இந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே இவர் எடுத்த தப்பான முடிவை மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கிட்ட அவரோட வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரோட மகனோட வீட்டுக்கு இந்த பொண்ணு போறா. அப்படி போனா அந்த மருமக பாத்தீங்கன்னா நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்போ இந்த பொண்ணு போயிட்டு உன்னோட கணவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த கணவரும் பாத்தீங்கன்னா வராரு. அதுக்கு அந்த மருமகளும் பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பாவே கிடையாது, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. இத கேட்டது அந்த பொண்ணு, இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ மருமகளும் இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உனக்கு போதையில கண்ணு தெரியல, இப்ப தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே ஓங்கி அடிச்சிடுறா. அப்ப இந்த மருமகளும் போதையில அந்த பொண்ணை வந்து திட்ட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த கணவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சொல்றா, உன்னோட அப்பாவை வந்து நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா.